ஹலோ சிஸ்டர், சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர் மாரநாதா, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மாரநாதா. நல்லா இருக்கேன், ஆண்டவரோட கிருபைனால நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேரு டேனியல். நான் குஜராத் சூரத்ல இருந்து பேசுறேன் சிஸ்டர். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? நான் ஆக்சுவலி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டீச்சரா இருக்கேன். ஓகே, வண்டர்ஃபுல். ஸோ நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து டிரான்ஸ்ஃபரா அங்க போயிருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி எங்க பேரண்ட்ஸே வந்து இங்க செட்டில் ஆயிட்டாங்க சூரத்ல. ஒரு 50-60 இயர்ஸ் தான் நாங்க இங்க தான் இருக்கோம். ஓகே ஓகே, ஜெனரேஷனாவே இங்க தான் இருக்கோம். நான், என் வைஃப், எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், ஒரு பையன் இருக்கான். நாங்க 3 பேரும் இங்க இருக்கோம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பிரதர். ஸோ நீங்க எந்த சப்ஜெக்ட்லாம் ஹேண்டில் பண்றீங்க ஸ்கூல்ல? நான் வந்து கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறேன், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. ஓகே, வண்டர்ஃபுல். காட் கிரேஸ், இங்க நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டர். இங்க எங்களுக்கு இந்த தமிழ் சர்ச் கூட இருக்கு, கிருபாசனம் சர்ச். ஓ நைஸ், தட்ஸ் நைஸ் பிரதர். சரி, நீங்க ஏஐ கூட டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கான கொஸ்டின் வந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க். நீங்க யூஸ்வலா வந்து இப்போ இந்த டீச்சிங்ல ஸ்பெசிஃபிக்கா நிறைய இடத்துல சொல்றாங்கல்ல, ஏஐ வந்து ரொம்ப டேக் ஓவர் பண்ண போகுது, பிள்ளைங்க வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஏஐல தான் எழுதுறாங்க. ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஆக்சுவலி நான் இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி ரொம்ப பீக்குக்கு போனா கூட நம்மளுடைய ஹியூமனுக்குன்னு ஆண்டவர் வந்து ஒரு பெஸ்ட் லவ், கம்பேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடைசி காலத்துல இது வந்து மெஷினால கொடுக்க முடியாது. என்னதான் மெஷின் வந்து அதுல என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கோ அதுதான் அந்த மெஷின் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா நம்ம என்னதான் தவறுகள் செய்தா கூட ஆண்டவர் நம்மள தான் நேசிக்கிறாரு, மெஷினை நேசிக்க போறது இல்லை. சூப்பர், பியூட்டிஃபுல்லி டோல்ட் பிரதர். நீங்க சொன்னதே வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து நம்மளோட நிகழ்ச்சியில யூஸ்வலா ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா? சரிங்க. நான் கேள்வி கேட்கிறேன், ஆன்சர் தெரியுதா பாருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு ஏசப்பா யாரை பார்த்து சொன்னாங்க? பர்த்திமேயு சிஸ்டர். கரெக்ட் ஆன்சர் பிரதர், வெல் செட், சூப்பர். இப்போ நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் ப்ளே பண்ணலாம்? எபினேசரி சாங் ப்ளே பண்ணிடுங்க. ஓகே, என்னோட சன் டோயல் டேனியலுக்கு நான் டெடிகேட் பண்றேன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பிரதர். டெஃபினெட்லி நீங்க கேட்ட பாடல் நாங்க ப்ளே பண்ணிடுறோம். தொடர்ந்து ஏஞ்சல் டிவி ஊழியர்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சிஸ்டர். ஏஞ்சல் டிவி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ. ஓகே நேர்களே, ஒரு அருமையான காலர் கிட்ட பேசணும், ஒரு அருமையான பாடலும் கேட்டிருக்காங்க. எபினேசரே அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பாடலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதோ பாடல். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல
எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. வெல்கம் பேக் நேர்களே. ஒரு அருமையான பாடலை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க.